கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இரவு தூங்க போவதற்கு முன்பாக உங்கள் நண்பன், உங்களுடைய சகோதரன் தாமஸ் பிருத்திவி மூலமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறது நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார். என்ன பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய விஷயங்க இது. நம்ம அடிக்கடி இதை சொல்கிறதுனால இல்லை நம்ம தெரிந்திருக்கிறதுனால சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்ன்றது ரொம்ப மகா பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வெளிப்பாடு. வெறும் கம்மியான ஆடுகள் பின்பாய் அழைந்து தெரிந்து கொண்டிருந்த தாவீது இன்னும் அவருடைய பிறப்பே குறித்து வேத வல்லுநர்கள், வரலாறு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, அவருடைய தகப்பன் ஈசாவுக்கும் ஏதோ ஒரு பொண்ணுக்கும் பிறந்த பையனாக. அதனால தான் பார்த்திங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவாக இருக்கணும்னு இவன் வீட்டுக்கு வந்து தேடும்போது தாவீதே கொண்டு வரல சீனுக்கே. அப்பேற்பட்ட ஒரு அவுட்காஸ்டட் ஒரு ஃபெலோவாக இருந்தவன் இந்த தாவீது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய ஆலய பணிக்கு 90 டன் 90,000 kgs ஆஃப் கோல்டு கொடுத்தவன். எங்கேருந்து வருது அந்த வெளிப்பாடு? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கி குறைவுகள் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த ஒரு வெளிப்பாடோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு காரியத்தை தியானம் பண்ணி தூங்க போங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். நன்மை கிருபையும் வாழ்நாள் முழுதும் அவளை தொடரும். நம்பிக்கையோடு தூங்க போங்க. நாளைய தினம் பெரிய நன்மைகளோடு கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். குட் நைட் டியர் பீப்புள். லவ் யூ ஸோ மச்.